சம்சா செய்ய தேவையான பொருட்கள். சம்சா வந்து நம்ம எதில் வேணாலும் செய்யலாம். கோதுமை மாவு, மைதா மாவு எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு நான் கோதுமை மாவில் செய்ய போகிறேன். இது வந்து கோதுமை மாவு சம்சா, சமோசா சொல்லுவாங்கள்ல, அது சமோசா எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். கோதுமை மாவு இதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஒருத்தர் 2 பேர் 3 பேர் நம்ம இருக்கிற அளவுக்கு பொறுத்து 1 கப்பு 1 டம்ளர் அந்த மாதிரி 2 டம்ளர் 2 கப்பு, உங்களுக்கு எவ்வளோ கப்பு, சின்ன கப்பில் பெரிய கப்பு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 3 பேர்னால் அதுக்கு பொறுத்து ஒரு 10 சம்சா அல்லது 15 அப்படிங்களுக்குள்ளே வரணுன்னா இதில் நீங்கள் ஒரு 1/4 கிலோ அப்படின்னு போடணும். டம்ளரோ கப்பு அளவோ வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு, இங்கே சால்ட் இருக்குது, இது சால்ட்டு, இதை வந்து உங்களுக்கு இந்த மாவில் தேவைக்களவு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் அல்லது ஆயில் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படின்னு வைங்க. இப்போ பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் இங்கே இருக்குது. இது வந்து உள்ள வந்து சமோசாவுக்கு வைக்கிறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் போடுவாங்க. இது வந்து வெங்காய சமோசா. வெங்காய சமோசா செய்கிறதுக்கு மிளகாத்தூள், ஆயில், சால்ட்டு, இது பொரிச்செடுக்க அதில் மாவு பிசையில் அந்த ஆயில் கொஞ்சம் அதில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து சால்ட்டு. இதே போல் மைதாவிலேயே சமோசா செய்வாங்க. நான் வந்து உங்களுக்கு கோதுமை மாவு, இந்த மைதா வந்து தனியாக சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் அப்படின்னு நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து இந்த சம்சா வந்து ஒட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாவை இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றி இந்த சால்ட்டை போட்டு அல்லது நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் உள்ளே வந்து ஆனியன், இதுக்கு தான் இந்த மசால் தூளும் இந்த மைதாவை தனியாக கரைச்சி வச்சுக்கணும். சமோசா செய்ய தேவையான உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய் இருந்தால் போடலாம், அப்படி வேணாம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடலாம், காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா தோல் இது பண்ணி இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயம் கருவேப்பிலையை நல்லா வெட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு வெட்டி ஆயில் ஊற்றி வதக்கலாம். சம்சா செய்ய நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்போம். அதே மாதிரி மாவு ஒரு கப்பு மாவு போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக வைங்க. சம்சாவுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு வச்சுப்போம். நல்லா ஆயில் ஊற்றி சால்ட்டு போட்டு மாவு கோதுமை மாவில் சம்சாவுக்கு தேவையான மாவு பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம்லாம் வெட்டி வதக்கி வச்சுக்கலாம். சம்சா செய்ய தேவையான மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இது வந்து ஆனியன்ஸ் சம்சா, அதாவது வெங்காய சமோசா. இது வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம், நைஃப் வச்சுருக்கோம். இந்த கட்டை மேலே வச்சு அழகாக வெட்டி ஒரு வடைச்சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். இதை வெட்டிட்டு ஆயில் ஊற்றி ஒரு வடைச்சட்டியில் நம்ம வறுத்து உள்ளே வைக்கிறதுக்கு வச்சுக்கணும். அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். லைட்டாக உப்பு, அப்படி உப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா மாவுலேயே நிறைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறவங்க வேண்டாம், இல்லைன்னா லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போடணும், இல்லைன்னா உள்ளே சப்புன்னு இருக்கும். அதனால் வெங்காயம் கருவேப்பிலையை நல்லா வெட்டிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டாக உப்பு, மிளகாத்தூள் போட்டு நம்ம வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தேய்ச்சி அது கூட தோசைக்கல்ல வச்சு செய்யணும். அப்புறம் சொல்லித்தரேன். சம்சாவுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இந்த வடைச்சட்டியே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை அப்படியே நல்லா வறுத்துட்டு நல்லா வறுபட்ட பின்னாடி கொஞ்சம் 3/4 கிட்ட 3/4 வறுபட்ட பின்னாடி அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் குறைச்சி சால்ட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் தேய்ச்சி உருட்டினதை அதில் வச்சு நம்ம போட்டுக்கலாம் சம்சா. அதுக்குள்ளே சம்சாவுக்கு பிசைஞ்ச மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சம்சாவுக்கு தேவையான ஆனியன் வறுபட்டுக்கிட்டு இதை நல்லா அப்படியே வறுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, உப்பு. சம்சாவுக்கு தேவையான உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம்சாவுக்கு ஒரு மாவை நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை
தேய்ச்சி அதுக்குள்ளே தான் இதை வைக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே மாவை எடுத்து தேய்ச்சி சப்பாத்தி கல்லில் வைக்கலாம். சம்சா செய்ய தேவையான மாவு பிசைஞ்சு வச்சோம், அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி இந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்புறம் அதை தேய்ச்சி கேஸில் தோசைக்கல்லை வச்சு அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சம்சா செய்ய தேவையான மாவு உருண்டையை வந்து உருட்டி வச்சுருக்கோம். இதை வந்து இங்கே சப்பாத்தி கட்டையும் சப்பாத்தியும் வச்சுருக்கோம். இது மாவு உருண்டை, இங்கே மாவு உருண்டையும் வச்சுருக்கோம். இது சப்பாத்தி மாவு. இந்த மாவு வந்து இந்த சப்பாத்தி கட்டையும் சப்பாத்தி தேய்க்கிறதும் வச்சுருக்கோம். இது மேலே வச்சு கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி கேஸ் ஸ்டவ் வந்து கேஸில் வைக்க. இங்கே இப்போ சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். சப்பாத்தி கட்டையும் சப்பாத்தி தேய்க்கிறது வச்சுருக்கோம். இங்கே மாவு இருக்குது. இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இது மேலே அப்படியே போட்டுட்டு இந்த உருண்டையை வந்து இந்த மாவுக்குள்ளே அப்படியே போட்டு பண்ணிவிட்டு இது மேலே வைங்க. வச்சு அப்படியே நல்லா லைட்டாக தேய்ங்க. நல்லா தின்னாக தேய்க்கணும். தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா எவ்வளோ சைஸ் சப்பாத்தி கட்டை வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சைஸுக்கு நீங்கள் நல்லா 2 பக்கம் திருப்பி போடணும். அப்படி ஏதாவது ஒட்டுற மாதிரி தெரிஞ்சால் இந்த மாவில் கொஞ்சம் அப்படி இது மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா தின்னா செய்யுங்க. இதே மாதிரி இந்த மீதி இருக்கிற உருண்டையும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒன்றை தேய்ங்க. மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்படி கொஞ்சம் இது மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே தேய்ச்சிங்கன்னா நல்லா தின்னாயிரும். 2 பக்கம் திருப்பி போட்டு தேய்க்கணும். ஒரே பக்கம் தேய்க்கக்கூடாது. ஒரே பக்கம் தேய்ச்சிங்கன்னா ஒட்டிக்கும். நல்லா எவ்வளோ அகலம் வருதோ அவ்வளோ அகலமாக தின்னாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டிங்களா? நல்லா தின்னாயிடுச்சு பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மீதி உள்ள மாவை இதே மாதிரி தேய்ச்சி இந்த மாவில் தொட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை அப்படியே தேய்ச்சி அழகாக தோசைக்கல்லில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ சம்சாவுக்கு தேவையான ஷீட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ஆயில் எடுத்து வைக்க தோசை கல். இது லைட்டாக சூடான பின்னாடி இப்போ நீங்கள் இதை எடுத்து இது மேலே வச்சுருங்க. வச்சு எல்லாம் இதையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. லைட்டாக சூடானா போதும். இதே மாதிரி போட்டு எல்லாம் எடுத்து வைங்க. சம்சா செய்ய தேவையான மாவு நம்ம தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பூரணம் இருக்குது, இங்கே ஆயில் இருக்குது, இங்கே பிளேட் இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி உள்ள சம்சா சீட்டை இதில் போட்டு நல்லா நம்ம தேவையான அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கணும். கிராஸாக அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து வைங்க பார்க்கலாம். இந்த ஷீட் எல்லாம் மொத்தமாக இதையும் கட் பண்ணி இந்த பிளேட்டை தேவையான அளவுக்கு கரெக்டாக எடுத்து வைங்க. இந்த ஆயிலில் வந்து ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கணும். சம்சா செய்ய தேவையான ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம். இப்போ கேஸ் பற்ற வச்சு சட்டி சூடான பின்னாடி ஆயிலை அதில் ஊற்றுங்க. இப்போ கரண்டி சம்சா எடுக்கிறதுக்கான கரண்டி இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணுங்கள். சம்சாவுக்கு தேவையானதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒட்டுறதுக்கு இந்த நைஃப்பில் இந்த நம்ம தோசைக்கல்லில் சூடாக்குன சம்சா சீட்டை 2 கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் காஞ்ச பின்னாடி இந்த பூரணத்தை சம்சா சீட்டுக்குள்ளே வச்சு இந்த ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம கேஸில் சூடு பண்ண இந்த இதை நம்ம தேய்ச்சி வச்சதை ரெண்டாக கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, வச்சு இப்படி 2 கட் பண்ணி இப்படி எல்லாமே வச்சுருக்கேன். மறுபடியும் மீதி இருக்கிறதையும் எடுத்து இதே மாதிரி 2 கட் பண்ணிடுங்க. ஒரு பிளேட் மேலே வச்சு ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக அப்படியே வந்துடும். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாமே இதில் கட் பண்ணிட்டீங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்குள்ளே எப்படி சீட்ஸ் இது செய்யறதுன்னு பாருங்கள். இப்போ எல்லா சீட்டும் கட் பண்ணிட்டோம். அதில் உள்ளே வைக்கிற பூர்ணம் இருக்குது, ஒட்டுறதுக்கு இருக்குது. எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இப்படி
கோணையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வேணாட்டி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணலாம். அது வேஸ்ட்டாக அப்படி போயிடும். இங்கே பாருங்கள், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி வேஸ்ட்டாக போகும். அதுக்கு வேண்டி நீங்கள் வீட்டில் செய்கிறதா அந்த கடையில் இருந்தால் கோன் மாதிரி அழகாக செய்வாங்க. வீட்டில் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு இப்படி சைடெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், இந்த சீட்டை அப்படியே இப்படி மடித்து மறுபடியும் இப்படி மடிச்சிட்டிங்களா? மடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த பூரணத்தை வைக்கணும். ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற சீட்டை எந்த பக்கம் வேணாலும், இந்த பக்கமாக ஏதோ ஒரு பக்கம் இப்படியே மடிச்சுக்கிறீங்க. மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி கோன் மாதிரி இந்த பக்கமும் திருப்பி செய்யலாம், அல்லது இந்த பக்கமும் செய்யலாம். எப்படி வேணாலும் கீழே இந்த இது ஓட்ட தெரியாமல் அழகாக செய்யணும். இப்போ ஏதோ ஒரு சீட்டை நீங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி செஞ்சு இப்படி இப்படி செஞ்சுட்டு இதுக்குள்ளே வச்சு இப்படி மடக்கிடணும். மடக்கி இதை தொட்டு இது பண்ணணும். இப்போ எந்த சீட் எடுத்து வேணாலும் இப்படி செய்யலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சிங்களா? மடிச்சுட்டு இந்த ஆனியனை பாருங்கள், இதை எடுத்து இதுக்குள்ளே வைங்க. ஆனியனை வச்சிட்டிங்களா? வச்சுட்டு இதை இப்படி மடிக்கணும். அப்படி மடித்து இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இந்த ஆனியனை உள்ளே தள்ளிக்கணும். தள்ளிட்டு இது ஒட்டுறது இங்கே பாருங்கள், இந்த பேஸ்ட் எடுத்து இப்படி சுற்றியும் அப்படியே ஸ்பூனில், ஏதாவது கையிலையும் தடவலாம், ஸ்பூன்லேயும் எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி எல்லா பக்கமும் பண்ணி அப்படியே ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும், பிரியாது. இப்படியே ஒட்டி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு ஆயில் சூடானே போட்டுக்கலாம். இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு சீட் எடுங்க. இன்னொரு சீட் எடுத்து ஏதோ ஒரு சீட்டு இப்படி எடுத்து இப்படி செஞ்சிங்களா? செஞ்சுட்டு இதுக்குள்ளே ஆனியனை வைங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு, இந்த கோன் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுட்டு, இப்போ இந்த மைதா பேஸ்ட் எடுத்து இப்படி சைடில் ரெண்டு பக்கமும் ஸ்பூனில் வச்சு இப்படி பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டி இப்படி ஒட்டி இங்கே வச்சுட்டு, அல்லது ஆயில் சூடாக இருந்தால் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதையும் ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். வாங்க, ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சம்சாவை அதில் போட்டு நல்லா வெந்த பின்னாடி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம், அல்லது இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டு பொரித்து எடுத்து வைங்க. இந்த சீட்டில் எல்லாம் நீங்கள் இந்த ஆனியனை வச்சு சம்சா மாதிரி கோன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வடிவத்தில் செஞ்சுக்கோங்க. வீட்டில் செய்யறதுனால எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் சம்சா போட்டது வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கரண்டி, ஆயில் வைக்கிற கரண்டி இங்கே பக்கத்தில் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை அழுங்காமல் திருப்பி பார்க்கலாம். இப்படி அப்படியே திருப்பி வேகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் மற்ற சம்சாவையும் செஞ்சுட்டு வாங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா மொறுன்னு வெந்தோடனே எடுத்துடலாம். வெந்துட்டுருக்குங்களா? அப்படியே வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி இந்த கரண்டியால் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மீதி சம்சா சீட்டையும் எல்லாம் போட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுக்கணும். நல்லா வேகட்டும், மொறுன்னு வெந்துடும். அப்படியே மெதுவாக திருப்பி பாருங்கள். மெதுவாக திருப்பி பார்த்தீங்கன்னா உடையாது, இல்லைன்னா உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், உடஞ்சிரும். அதுக்கு தான் மெதுவாக திருப்பி பார்க்கணும். நல்லா வேகட்டும். அப்படியே அங்கங்கே ஆட்டிட்டு அப்படியே நல்லா வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு கோன் செய்கிறதுக்கு கஷ்டம், ஆனால் நல்லா செஞ்சு பழகிட்டால் ஈஸியாயிடும்.
மீதி சம்சா சீட்டையும் போட்டு இதே மாதிரி எல்லாமே எடுங்க. இப்போ சம்சா இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு. இனி லைட்டாக திருப்பி போட்டு எடுத்து இதில் வச்சுக்கலாம். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச சம்சாவை பார்க்கலாம். நம்ம சம்சா சீட்டில் சம்சா இங்கே பாருங்கள், அந்த சீட்டு எவ்வளோ வடிவமோ அதை பொறுத்து நம்ம எல்லாம் இந்த ஆனியன் வச்சு வச்சுருக்குறோம். ஒட்டுறதுக்கு இது இருக்குது பேஸ்ட்டு. இதையெல்லாம் மீதியும் இதே மாதிரி ஒட்டி எல்லாம் போட்டு அழகாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஆனியன் எல்லாம் இங்கே இருக்கிற சீட்டில் போட்டு மீதி இதை பேஸ்ட்டை ஒட்டி அழகாக இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த சம்சாவை பார்க்கலாம். சம்சா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ சூடாக சுவையான மணமான சம்சா ரெடி. இதை நீங்கள் இந்த பாத்திரத்தில் சுவையாக மணமான சம்சா ரெடி. நீங்கள் மீதி சம்சாவையும் இதே மாதிரி போட்டு அழகாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சம்சா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சம்சா 2 எடுத்துட்டோம். மீதி ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் அங்கே நம்ம கோன் செஞ்சு வச்சுருக்குறோம். தாழ்காமல் திருப்பி போட்டு இப்போ சம்சா வேகட்டும். இது சம்சா வச்சுருக்கோம், இதுவும் வேகட்டும். கொஞ்ச நேரம் காத்துட்ருங்க. திருப்பி போட்டு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். மீதி சம்சாவுக்கு வச்சுருக்கோம். இதை மறுபடியும் அதை எடுத்தோடனே போட்டுக்கலாம். இப்போ சம்சா ரெடி ஆயிடுச்சு. இது அலங்காமல் திருப்பி போட்டு எடுத்துடலாம். எல்லாம் தீஞ்சு போயிடும். மொறு மொறுன்னு அப்படியே இங்கே பாருங்கள், சூடாக சுவையான சம்சா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் போய் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மீதி இருக்கிறதே போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு. அழுங்காமல் எடுத்து வைங்க பார்க்கலாம். ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு அழுங்காமல் இப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வைங்க. எடுத்து அழுங்காமல் வச்சுட்டு கரண்டி வச்சுட்டு மீதி இருக்க மாவையும் அதில் போட்டுடலாம். இப்போ இந்த சம்சாவையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அழுகாமல் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றா அழுகாமல் இப்படியே சைடில் வச்சிங்கன்னா போயிடும். இப்போ எல்லாம் உள்ளே இருக்குது. இது அப்படியே வேகட்டும். நீங்கள் காத்துட்ருங்க. நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி திருப்பி போட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இதில் சம்சா ரெடியாகி இருக்குது. ஆனியன் சம்சா இங்கே மீதி வெந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கலாம். இப்போ சம்சா ரெடி ஆகிட்டுருக்கு. அழுங்காமல் திருப்பி போடலாம். மொறு மொறுன்னு அப்படியே அழுங்காமல் திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு வெந்த பின்னாடி எடுத்து நம்ம வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சம்சா ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனியன் சம்சா முன்னாடியே கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு. இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ரெட்டிஷாக வந்திருக்கு. அதனால் அப்படியே வரும்பொழுது நம்ம எடுத்துடணும். இன்னும் ரொம்ப தீஞ்சிடும்.
இப்போ சூடாக சுவையாக மணமான ஆனியன் சம்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே எடுத்து வச்சுக்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூடாக சுவையாக மணமான ஆனியன் சம்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஆவி பறக்க இருக்குது.